ஹாய் ஹலோ, இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ். நம்ம சேனலில் நம்ம வந்து நிறைய குலதெய்வம் பற்றி பேசணும், முன்னோர் வழிபாடு அப்படின்றதெல்லாமும் பேசணும். நீங்கள் ஆனால் அடிக்கடி நம்மளோட குரூப் செஷன்ஸில் சொல்கிற ஒரு கான்செப்ட் வந்து தாரைகள், ஸ்டார்ஸ் பற்றி. கரெக்டாக ஏதோ ஒரு எபிசோடில் கூட லைட்டாக டச் பண்ணியிருப்பீங்க அதை பற்றி. ஸோ தாரைகள்னு சொல்லும்பொழுது நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேட்டர்ன்ஸ் இங்கே ரிப்பீட் ஆகிறதுக்கும் தாரைகள் நட்சத்திரங்களுக்கும் கனெக்ஷன் நிறையா இருக்குது. ஒரு விஷயம் நடக்கிற தேதியாக இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு வருஷம் ஒரு குறிப்பிட்ட யூனோ லைக் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறமா நடக்கிற ஈவெண்ட்ஸ் பார்த்தா மேட்ச் ஆகும், தாரைகள் வந்து ரிப்பீட் ஆகிறதுலாம் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும்லாம் நீங்கள் நிறையா சொல்லுவீங்க. ஸோ அதுலேருந்து இன்னைக்கு இந்த 2025 ஃபர்ஸ்ட் வீடியோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தாரைகளுடைய இன்ட்ரொடக்ஷன். ஸோ தாரைகள்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி 2025 ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறனால புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. தாரைகள்னா நட்சத்திரங்கள் தான். நட்சத்திரங்கள் இது வந்து ரொம்ப இயர்லியஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்று. அதாவது மனுஷன் தன்னோட எல்லா ஆரம்பத்துலேருந்து அவனுடைய முழுவதுமான வளர்ச்சியில் அவன் கூடயே வளர்ந்தது வந்து இது பார்த்திங்கன்னா வானியல் தான். அவன் குரங்காக இருக்கும்போதே வானத்தை பார்க்க ஆரம்பித்தாச்சு. நிலா தேயும், நிலா வளரும், அந்த திரும்ப ஃபுல் மூன் ஆகுறது, சின்னதாக வருது. ஏன்னா இப்போ ப்ரிடேட்ரி அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் வந்து இப்போ அமாவாசைக்கு முதல் நாள் வேட்டை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அமாவாசை அன்றைக்கும் வேட்டை, அதே மாதிரி பௌர்ணமி அன்றைக்கும் வேட்டை அதிகமாக நடக்கும். ஏன்னா அந்த நிலவோட வெளிச்சம் வந்து வேட்டையாடிகளுக்கு வந்து என்ன சொல்கிறது சாதகமாக இருக்கும். இதுங்க மறைஞ்சிருக்குங்க, மறைஞ்சிருந்து வேட்டையாடு அதுங்களால பார்க்க முடியும். ஸோ இப்படி அன்னையில் மிருகமாக இருந்தாலும் சரி, அப்புறம் எவால்வ் ஆன மனுஷனாக இருந்தாலும் நம்மளுக்கும் அதே தானே. நம்ம எவால்வ் ஆகும்போது நமக்கும் வெளிச்சம் வேணும்ல. நீங்கள் நைட்டில் தானே நடப்பீங்க, இல்லைனா சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும். அதாவது மித்த மிருகங்கிட்ட தெரியாமல் போகிறது, செய்கிறது, வைக்கிறதுக்கெல்லாம். ஏன்னா பகலில் ரொம்ப அலைய முடியாது, ட்ரெயின் ஆவீங்க. இன்றைக்கி மாதிரி வாட்டர் பாட்டில் இல்லை குடிச்சிட்டே இருக்கிறதுக்கு. ஸோ நைட்டில் தான் நம்ம அதிகமாக இரவாடணும். அப்போ இருந்தே நிலவோட வானத்தோட நமக்கு கனெக்ஷன் வந்துருச்சு. அப்புறம் அடுத்து என்ன நடக்குது, அந்த வானத்தில் நிலா வந்து எங்கெல்லாம் உதிக்குதோ ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போதும் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துக்கு பக்கத்தில் உதிக்க ஆரம்பிக்குது. இப்போ அதை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை நோட் பண்ணி மரணத்தோடலாம் அதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. எப்போ 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே. நம்ம இப்போ ஹோமோ சேப்பியன் சொல்கிறோம்ல, நமக்கும் முன்னாடி இருந்த ஹோமோ நெமிடிஸ்ன்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள், வேறு ஒரு முழு மனிதனாகாத குரங்கணும், அவங்களே காம்ப்ளெக்ஸ் பரியல்னு சொல்லி. காம்ப்ளெக்ஸ் பரியல்னால் நம்ம பண்ணுறது. பொதுவாக மிருகம் என்ன பண்ணும், இறந்து போயிட்டாங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடும். ஸோ யானைகள் பார்த்திங்கன்னா குட்டிங்களை கொஞ்சம் தள்ளி போய் போடும். மனுஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் பரியல் இதெல்லாம் சொல்கிறான்னா, அந்த உடலை வந்து குழி தோண்டி புதைக்கிறதோ, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல போய் அடக்கம் பண்ணுறதோ, கட்டைகளை போட்டு எரிக்கிறதோ, இது ஒரு அப்போ எரிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு கன்சிடர் பண்ணுற சயின்ஸ். ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது குறியீடுகள், வானியல் குறியீடுகளும் டெட் பாடிஸுக்கு பக்கத்தில், அதாவது எலும்புகள் கிடைச்ச இடத்துக்கு பக்கத்தில் கிடைக்குது. அப்போ இவங்க இறப்பையோ பிறப்பையோ அவங்க குறித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு ஆண்ட்ரோபாலஜியில் நம்புகிறாங்க. அப்போது மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 லட்சம் வருஷமாக வானத்தை பார்க்குறான். அதனால தான் நட்சத்திரத்தோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பான். மரத்துக்கு நட்சத்திரம் இருக்குது. ஆமாங்க, ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஒரு நட்சத்திரம். சட்டநாதர் கோயிலில் கூட எழுதி பார்த்துருக்கேன். மரத்துக்கு நட்சத்திரம் இருக்குது, நமக்கு மனுஷனுக்கு நட்சத்திரம் இருக்குது, சாமிகளுக்கு நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரம் இல்லாத சாமி இருக்கா? கிருஷ்ணர்னா ரோஹிணி, நடராஜர்னா திருவாதிரை, நடராஜர்னா திருவாதிரை, இவர் குருவாயூரப்பன்னா திருவோணம் தானா? திருவோணம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு தெய்வம் அலைனாக இருக்கும். இல்லை பெரும்பாலான பெரு தெய்வங்களுக்கு சிவனுக்கே சதயன்றுவாங்க. ஆமாங்க, சிவன்னா சதய நட்சத்திரம்னு சொல்லிடுவாங்க, அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்ஸ், இந்த 27 நட்சத்திரம், தன்னை சுற்றி 27 நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை மனுஷன் நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம், அந்த மாதிரி ஒரு மெத்தடில் அதுக்கும் தனக்கும் மனிதனுக்கும் தனித்தனியாக கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதுங்கிட்டேருந்து சக்திகளை பெற முடியும். நீங்கள் தெய்வத்தை வணங்குறீங்கல்ல, இப்போ வந்து ஒருத்தவங்க நீங்கள் வந்து சாமி கும்பிடும்போது ஆஞ்சநேயர் பக்தர்னு என்ன பண்ணுவாங்க, ஆஞ்சநேயர் நினச்சி விரதம் இருப்பாங்க, கண்டினியூஸாக போவாங்க. எதனால? அவருக்கும் அதுக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்கும். அவர் வேண்டி இருப்பார், அது நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி உருவம் இல்லாமல் நட்சத்திரத்தோட இவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும் நம்பினாங்க. ஓகே. ஸோ அதுதான் தாரைகள். அதை சரியாக பயன்படுத்துகிறவங்களும் இருந்திருக்காங்க. இல்லை ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கி ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். அட்லீஸ்ட் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாலுமே என்ன சொல்லி அர்ச்சனை பண்ணுறீங்க? நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம். முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தாலுமே நட்சத்திரத்தோட அலைன் பண்ணி தான் பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம்
இந்த மாதிரி அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் அவங்க திருவிழாக்களுமே நட்சத்திரங்களையும் திதியை வச்சு தான். சரி, திதிங்கிறதுனா பௌர்ணமி திதி தாங்க. நீங்கள் அது இப்போ பங்குனி உத்திரமாக இருக்கட்டும், அது வந்து பங்குனி இது தைப்பூசமாக இருக்கட்டும், கார்த்திகையாக இருக்கட்டும், பௌர்ணமி வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் வரும். தைப்பூசம்னா பௌர்ணமி வந்து பூச நட்சத்திரத்தில் வரும். சித்ரா பௌர்ணமினா பௌர்ணமி வந்து சித்திர நட்சத்திரத்தில் வரும். ஸோ திதிங்கிறது பௌர்ணமி தான். திதினா நிலாவை குறிக்கிறது, அது வந்து பௌர்ணமி தான். அதில் பிரச்சனை ஸ்டார்ஸ் அந்த பௌர்ணமியோட எந்த நட்சத்திரம் வருது, அப்போ நட்சத்திரத்துக்காக விழா கொண்டாடல, அது பௌர்ணமி. நிலா ஃபுல்லாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். இப்போ வெளிச்சமாக இருக்கும்போது தான் அவனுக்கு எல்லாமே வசதி. அவன் பகல்லையே வந்து அதாவது நைட்டில் தான் எதுவுமே திருவிழா கொண்டாட முடியும் இல்லையா. பகலில் எல்லாம் ட்ரெயின் ஆயிடுவீங்க, டான்ஸ் சீன்ஸ்லாம் ஆட முடியாதுல்ல. அன்றைக்கி என்ன திருவிழா கொண்டாடினாங்க, எல்லாம் கூட்டமாக சேருவாங்க, மியூசிக் இருக்கும், தீ மூட்டுவாங்க, தீ மூட்டி ஆடுவாங்க. அந்த தீ எதுக்குங்கிறீங்க? அனிமல்ஸ்லாம் வராமல் அவங்க பாதுகாப்பாக ஒன்று. ரெண்டாவது இரவில் வந்து வெளிச்சம் ஒன்று, குளிருக்கு இதமாக இருக்கும். இது 3 எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தீ வச்சாங்க. அது அப்போ நீங்கள் பகலில் பொருட்களை சேகரிப்பீங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாதுல்ல. நீங்கள் முதல் நாளே மாலையை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு இடத்துல கோயிலுக்குலாம் எட்டு போக முடியாதுல்ல. அப்போ பகலில் சேகரிப்பாங்க, இரவில் நடக்கும். அப்போ அது பௌர்ணமியாக இருக்கும்போது அது வெளிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் அந்தந்த பௌர்ணமி, ஏன்னா இன்றைக்கி சைக்கிள் மாதிரி தானே அன்றைக்கி சைக்கிளும். இப்போ மார்கழி திருவாதிரை அப்படின்னா மார்கழி மாதம் பௌர்ணமி வந்து திருவாதிரையில் தான் வரும். நீங்கள் மறுபடியும் திருவாதிரை எப்போ வருதோ அது மார்கழி மாதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ நட்சத்திரத்தில் பௌர்ணமி உதிக்கிறத வச்சு தான் நம்ம மாதங்களை கணக்கு பண்ண ஆரம்பித்தோம். கார்த்திகை மாதத்தோட ஆரம்பம் நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் கேலண்டர் பார்க்குறதுனால நமக்கு புரியல. நம்ம கேலண்டர் வந்து மாடர்ன் கேலண்டர், அதாவது கிரிகேரியன் கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நீங்கள் நார்த் இந்தியன் கேலண்டர்ஸ் இன்றைக்கி இன்னும் ஈவன் ஆந்திராவில் கூட நீங்கள் கேலண்டர் ப்ராப்பராக இன்னும் மூன் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ பௌர்ணமியிலேருந்து உங்கள் மாதம் ஸ்டார்ட் ஆகும். அப்படி தான் போகும். நீங்கள் நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஆடிக்கு 32 மாதம்லாம் 32 நாள்லாம் இருக்கும். இது வந்து பஞ்சாங்கத்தில் இருக்குமோ இந்த விஷயம்? ஆமாம். பட் அன்னைக்கு வந்து நீங்கள் பஞ்சாங்கமே இன்வென்ட் ஆகலைல்ல. ஆமாம், அதுக்கு முன்னாடி இல்லாமல். அப்போ வந்து முதல்ல அவன் நட்சத்திரத்தை வச்சு தாரையை வச்சு அவன் விழா எடுக்கலை. அந்த விழா அவன் எடுத்தது பௌர்ணமியை வச்சு தான், பௌர்ணமிக்காக தான் விழா எடுத்தான். பட் அந்தந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து பின்னால் அந்தந்த நட்சத்திரத்துக்கு ஒரு தெய்வ வழிபாடை கொண்டு வராங்க. அது ரொம்ப லேட் ரெவல்யூஷன் தான். லேட்டர்னு சொன்னாலே அதுவே ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுது. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம மாண்டுவியல்னு பேசிட்டிங்கன்னா ஒரு 1,00,000 வருஷமாக நீங்கள் பேசுவீங்க. நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு பேசுகிறோம். ஃபஸ்ட்டு அப்போ வந்தது வந்து ஸ்டார்லேருந்து அப்சர்வ் பண்ணி மூன் அப்புறம் ஸ்டார் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் அவன் வாழ்க்கையே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லலாம். ஆமாம், இல்லை அப்சர்வ் பண்ணாங்க, அவங்க டிசைன் பண்ணதை தாண்டி அவங்க அப்சர்வ் பண்ணாங்க, இது இப்படி இப்படி நடக்குதுன்றது விஷயங்கள். அவனுக்கு எல்லாமே அதுவாக தான் இருந்துச்சு. ஒரு காம்பஸ் மாதிரி யூஸ் பண்ணாங்க. காம்பஸ்ஸு, அவனுக்கு வழிகாட்டி, இது எல்லாமே. ஆனால் இப்போ வடக்கு வானத்தில் தான் பிரைட்டஸ்ட் ஸ்டார் இருக்கும். இப்போ சீரியஸ்னு சொல்கிறோம், இல்லைன்னா துருவ நட்சத்திரம்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். துருவம்லாம் பின்னாடி வருது. அப்போ ஆரம்பத்தில் நட்சத்திரத்தை பார்த்து தான் நீங்கள் எந்த திசைன்னு முடிவு பண்ணுறீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இறந்து பிறப்பு குறிக்கிறதெல்லாம் பாருங்கள், இறந்து போனால் திதியை வச்சு குறிப்போம், பிறக்கிறது நட்சத்திரத்தை வச்சு குறிப்போம். அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருங்க. அவங்க பிறந்த அன்னைக்கு அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. இறந்த அன்னைக்கு நட்சத்திரத்தை வச்சு பார்த்து குறிச்சிருக்கலாம்ல. தெரியலையே. பிறக்கும்போது ஒரு ஸ்டாரை பார்த்து குறிக்கிறீங்க, இறக்குறதும் அதே ஸ்டாரை வச்சு சொல்லிட்டு போகலாம். ஏன் திதியை வச்சு சொல்கிறோம் தெரியல. ஓகே. இது பிறக்கும்போது நட்சத்திரங்கிறது வந்து அந்த ஊரில் நீங்கள் இருந்து பார்க்கும்போது பார்க்கலாம். நம்ம எனக்கு ஜென்ரலாக 27 நட்சத்திரம் சொன்னாலும் எந்த ஒரு ஊர்லேருந்து வானத்தை பார்த்தீங்கன்னா 27 பார்க்க முடியாது. 13, 14 தான் பார்ப்பீங்க. அப்போ உங்கள் ஊரில் தெரிய நட்சத்திரம் இன்னொரு ஊரில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் இங்கே பிறக்குறீங்க, ட்ராவல் ஆகுறீங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே தவறிட்டார், அங்கே அந்த நட்சத்திரமே எழாமல் இருந்துச்சுன்னா, இல்லை அங்கே எழக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா, மூன் மட்டும்தான் எல்லா இடத்துலேருந்து தெரியும் அப்படிங்கிறதுனால. ஆமாம், அங்கே பௌர்ணமினா இங்கேயும் பௌர்ணமி தான் இருந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து அமெரிக்காக்காரனுக்கும் இந்தியாக்காரனுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. ஸோ இங்கேயும் வித்தியாசங்கிறது வந்து அந்தந்த ஊருக்கான வித்தியாசம் ரொம்ப கம்மி தானே. ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் நிலா இங்கேயும் நிலானா அங்கே அதிகபட்சம் ஒரு 300 கிலோமீட்டர் கூட ட்ரான்ஸ்மிட் பண்ணியிருப்பாங்களா நீ. ஸோ அதுதான் லாஜிக். ஸோ திதி இறப்பு வந்து திதியில் குறிக்கிற காரணம் நிலா இந்த திதியில் இருக்கும்போது, துவாதசியில் இருக்கும்போது, திரையோதசியில் இருக்கும்போது, ஏகாதசினா 11ஆவது நாள், அமாவாசைனா 27 இல்லை 28ஆவது நாள், அப்படி கணக்கு. ஸோ எல்லாமே அவனுக்கு அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. நட்சத்திரத்துலேருந்தும் நிலாவிலேருந்தும் தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். நம்ம சூரிய வழிபாட்டுக்குள்ளே வந்து பகலுக்கு மாறுறதுலாம் ரொம்ப லேட்டு, ரொம்ப லேட்டு. ஓகே, நம்மளோட லைஃப் ஸ்டைலே பகலுக்கு மாறுறதே ரொம்ப லேட்டு. வீடெல்லாம் வேணும்ல உங்களுக்கு.
ஒரு இடத்துல இருக்கணும். ஆமாம், நம்ம வந்து வீடுன்னு ஒன்று கட்டி நீங்கள் அதுக்குள்ளே நாடோடிகளாக தான் இருந்தாங்கன்றத வச்சு அவங்க லைஃப் ஸ்டைல் இதை குறித்து தான் இருந்துச்சு. 12,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே பெரும்பாலான மக்கள் வந்து நாடோடிகள் தான். வீடெல்லாம் இருக்க வாய்ப்புகள் அந்த மாதிரி ஒரு சயின்ஸே இல்லை இது வரைக்கும். ஆந்த்ரோபாலஜிக்கலாகவும் நம்ம பெருசாக பார்க்கல. 12,000 வருஷம் வரைக்கும். 12,000 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய கிடைக்குது உங்களுக்கு. கிளே ஸ்ட்ரக்சர் கிடைக்குது, நிறைய ஒரு இடத்துல ஸ்திரமா இருந்தாங்கன்றதுக்கான அத்தாட்சிகள் அப்புறமா தான் நமக்கு. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு வீடுன்னு ஒரு காற்று அடைக்கிறதுக்கும் ஒரு மிருகம் வந்துச்சுன்னா உங்களை தற்காத்துக்கிறதுக்கும் ஏதாவது சோறு அது இருந்தால் தானே இருப்பீங்க நீங்கள். ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து தாரைகளோட பேசிக்ஸ் சொன்னீங்க. ஏன் வந்து தாரைகள் முக்கியமாச்சு மனுஷனுக்கு, ஏன் அவனோட லைஃப் ஸ்டைலில் தாரைகள் நட்சத்திரங்கள் முக்கியமாச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற இன்னொரு விஷயம், அந்த பேட்டர்ன் ரிப்பீட்டாக வருது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இன்றைக்கி வந்து எங்களை அப்சர்வ் பண்ண சொல்கிறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்தை அன்றைக்கி தான் என் வீட்டில் அண்டங்காக்கா வந்து சாப்பிடும், அந்த மாதிரிலாம் வந்து ஜென்ரலி ஒரு அப்சர்வேஷன். நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து இன்றைக்கி நம்ம ரொம்ப சுற்றி இருக்கிறத அப்சர்வ் பண்ணுறதே கம்மி பண்ணிட்டோம். நம்ம ரொம்ப எப்பயுமே ஃபோன்ஸோ இல்லைனா ஸ்க்ரீன்ஸ்லையோ இருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் நம்ம சுற்றி நடக்கிறத அப்சர்வ் பண்ணணும், அந்த காலத்தில் மனுஷன் பண்ண மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்த விஷயங்கள் தான். சம்டைம்ஸ் தப்பாக சொல்லுவோம், சம்டைம்ஸ் கரெக்டாக அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த தாரைகள் பேட்டர்ன் அப்படின்றது இன்றைக்கி கரண்ட் டே அப்சர்வ் பண்ணுறது ஓகே, பட் இது ஹிஸ்ட்ரியிலையும் இருந்திருக்குன்றதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது வச்சு நம்ம பார்க்க முடியுமா? ஏன்னா we always believe from history தானே, history repeats அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ரொம்பலாம் போக வேணாம், பக்கத்துலேயே சொல்லலாம், ரொம்ப கிட்டேயே சொல்லலாம். எம்ஜிஆர் வச்சே சொல்லலாம். ஓகே ஓகே. வரலாற்று ரீதியாக அந்த தாரைன்னு சொல்கிற நட்சத்திரங்களோட ஸ்ட்ராங் கனெக்ட் இருந்தவங்க, இல்லைன்னா நட்சத்திரத்தோட கதையை திரும்ப பிரதிபலித்து காமிச்சவங்க வரலாறு ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம முதல்ல பேசியிருப்போம் போட்காஸ்ட்டில் கூட. பூதப்பாண்டியனை வந்து எப்படி சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிச்சான், ஒல்லையூர் தந்த போரை பற்றி. ஒரே ஈவெண்ட்டை 2 பேர் எப்படி திரும்ப ஒரு 700 வருஷம் கேப்பில் திரும்ப பண்ணி காமிச்சாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் தாரைகள்லாம் அந்த ஸ்டார்ஸ், நீங்கள் நம்ம நல்ல கதை எம்ஜிஆர் கதை எடுத்துக்கலாம். ஸோ எம்ஜிஆர் வந்து பிறந்தது வந்து 1916-17 ஜனவரி. ஆமாம், அவர் 17 ஜனவரி 1917. ஆமாம், மோடி 17, பெரியார் 17, எம்ஜிஆர் 17. ஆமாம், தேதி. மோடி வந்து 17 செப்டம்பர் சம்திங், ரைட். அவரும் பெரியாரும் சேம் டேட் ஆஃப் பர்த். அவர் ஆனால் பட் நம்பர் 17, 8ஆம் நம்பர் தான். எம்ஜிஆர் 17 ஜனவரி 1917. ஸோ அந்த 1917 வந்து சுவாதி நட்சத்திரம். ஸோ எம்ஜிஆர் வந்து பொதுவாக சுவாதி நட்சத்திரக்காரு. ஸோ சுவாதி நட்சத்திரம்னா என்ன, அதுக்கு ஆதி மனுஷன் என்ன சொல்லியிருக்கான் அதுக்குள்ளேயே நான் போகல. நம்ம சும்மா ஜனரஞ்சகமாக இதை பேசுவோம். தாரை வந்து ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட், அதனால் ஜனரஞ்சகமாக பேசுவோம். சுவாதினா பொதுவாக பொதுமக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னது, என்ன தெய்வம் சுவாதி நட்சத்திரம்னா? நரசிம்மருக்கு சொல்லுவோம். சூப்பர் சூப்பர். நரசிம்மர் கதை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்லுங்கள். பிரகல்லாதன் வந்து ஒரு நரசிம்ம பக்தராக இருந்தார். ஹிரண்யகசிபு அவங்க அப்பா வந்து ரொம்ப நாராயணனையே வெறுத்தவர். யார் ஹிரண்யகசிபு? யாரோட அப்பா? பெருமாளோட அப்பாவா? பிரகல்லாதனோட அப்பா ஹிரண்யகசிபு வந்து நாராயணனையே வெறுத்தவர். ஆனால் பிரகல்லாதன் வந்து ரொம்ப பக்தனாக இருப்பான். அப்போது பிரகல்லாதன் அவர் டேஞ்சர் கிரியேட் பண்ணணும்னு வரும்பொழுது ப்ரே பண்ணும்போது ஒரு தூணை பழந்துட்டு நரசிம்மர் உடனே வராரு. வந்து ஹிரண்யகசிபுவை தான் செஞ்சுட்டு பிரகல்லாதனை மடியில் தூக்கி வச்சுக்கிறாரு. இதுதான் நம்ம கதையாக தெரியும். ஓகே ஓகே. அதாவது ஹிரண்யகசிபு மேலே வந்து அபாண்டமாக பழி சுமத்துறீங்க. அவர் நாராயணனை வெறுக்கலாம் மாட்டார். எங்களுக்கு சொன்ன கதை இதுதான். அவர் தானே தெய்வம்னு சொல்லுவார். ஓகே. அவர் வந்து அவருக்கு சரியாக தான் பேசியிருப்பார். இப்போ நீங்கள் வந்து அத்வைதம் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஒன்னஸ் அதை தான் அவர் சொல்லுவார். நான் தான் கடவுள், என்னை நம்பி நாடு இருக்குது, இந்த நாட்டு மக்கள்லாம் நான் தான் பாதுகாக்கிறேன். அப்போ என்னை விட பெரியவர் வேற யார் இருக்கா? இந்த நாட்டுக்கு நான் தான் கடவுள், நீ என் பிரஜை தானே, நீ என் மகன் மட்டும் இல்லை. பிரகலாதன் வந்து ஹிரண்யகசிபு மகன் மட்டும் இல்லைல்ல, அவர் வந்து அவர் ஒரு பிரஜையும் கூட தானே. நீங்கள் பிரஜையும் கூடங்கிறனால உனக்கு நான் தெய்வம், நீங்கள் என்ன தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவார். பிரகலாதன் வந்து இல்லை நாராயணன் தான் சொல்லுவார். ஹிரண்யகசிபுக்கு வந்து ஒரு வரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவரை வந்து மனிதர்களால் கொல்ல முடியாது, ஆயுதத்தால் கொல்ல முடியாது, மொத்தமாக விலங்கா இருக்கிறவர்களையும் கொல்ல முடியாது மனித. அப்போ அதனால தான் கலந்து சேர்ந்து ஒரு உருவமாக வருவாருன்னு சொல்லுவாங்க. வருவார். வந்துட்டு அப்போ வந்து எங்கே நாராயணன் காட்டுன்னு சொல்லும்போது அவர் எல்லா இடத்துலையும் இருக்காது, தூண்லேயும் இருப்பார். திரும்ப தூணை உடைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே. பட் இது சம்மந்தம் இல்லை தான். பட் சொல்கிறேன், லைஃப் இஸ் அ சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த பிரகலாதன் கதையை வந்து
கமலஹாசன் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார், மிருத்யுஞ்சயன்னா நடிச்சிருப்பாப்ல, உத்தம வில்லன். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இதுதான். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த கதையை அப்படியே டேர்ன் பண்ணியிருப்பார். அந்த படம் அந்த படம் முடியும் போது நரசிம்மரா நடித்த நாச செத்து போயிடுவான். இளைய கசிப்பா நடிச்ச கமலஹாசன் வந்து உயிரோடு இருப்பார். பர்பஸாக தான் எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரியாது. பட் நான் இதை சொல்கிறேன், நான் கதைகள் வந்து இன்னும் ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்குது. ஒன் ஃபார்ம்லேயோ இல்லை இன்னொரு ஃபார்ம்லேயோ ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்குது இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த நீங்கள் யூடியூப்பில் இப்போ கூட இருக்கும் அந்த படம், இல்லை கிளைமேக்ஸ் மட்டுமாச்சு பாருங்கள். நல்லா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதுதான், நரசிம்மர் அந்த கிளைமேக்ஸில் இறந்து போவார். இளைய கசிப்பு தான் நல்லவனா அதை காமிச்சிருப்பார். ஓகே, ஸோ இதுதான் கதை. அவர் வந்து பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்துகிட்டு வந்து அந்த தூண், அதாவது வாசப்படியை தாண்டாமல் மடியில் வச்சு நகங்களால் கீறி வீட்டுக்குள்ளேயும் சாவில வீட்டுக்கு வெளியும் இல்லை, ஆமாம் வாசப்படியிலே வச்சு பண்ணுறாரு அப்படின்னு கதை. சரி, இதுதான் சுவாதி நட்சத்திரம். எம்ஜிஆர் வந்து இதுதான் நரசிம்மர் கதை. அப்போ இந்த நரசிம்மரோட குவாலிட்டியை நம்ம சுவாதி நட்சத்திரோட குவாலிட்டியாக வச்சுக்குவோம். ஓகே, அவர் எங்கேனாலும் இருப்பார், எங்கேனாலும் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். தேவைப்பட்டால் தூணையும் பொழுதுட்டு வெளியே வர்றாரு அப்படி வச்சுக்கோமா. ஸோ இந்த தூண் அப்படிங்கிறத வந்து இந்த பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிற பெர்செப்ஷனில் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் கல்ல பொழுதுட்டு வர முடியாது, இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நரசிம்மர் வர முடியும். இன்றைக்கி நரசிம்மர் வந்து நம்ம வேண்டுறோம் வாங்கன்னு சொன்ன வச்சுங்களேன், அவர் அதே சிங்க முகத்தோடு வந்தாலும் நம்ம பயந்துருவோம். தெய்வம் மனுஷ ரூபேனா, அதனால நம்ம இப்போ மாற்றி ஃபிலாசபி வச்சுருக்கோம். கரெக்ட். இப்போ நீங்கள் அதான் சொன்னேன், அப்போ இன்றைக்கி அவங்களும் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க வர முடியும். வந்தாலும் இன்றைக்கி ஏற்ற மாதிரி. இப்போ இங்கே திருவல்லிக்கேணி போனீங்கன்னா அங்கே ஒரு நரசிம்மர் இருப்பார், தெல்லிய சிங்கர். அவர் பார்த்துருக்கீங்களா? உக்கிரமாலாம் இருக்க மாட்டார், பயங்கர சாஃப்ட் ஃபெல். ஒரு கையில் வந்து வான் கூப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உருவங்கள், அந்த உக்ர உருவங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே வர மாதிரி இன்னைக்கு அப்படி தான் வர முடியும். டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ்ல அந்த ஸ்டோரியுமே அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவால்வ் பண்ணிக்கங்க. நீங்க அப்படியே எவால்வ் பண்ணிக்கங்க. அப்ப தூணுங்கிறத வந்து அவர் பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு வச்சுக்கோம். நீங்க அப்படியே எம்ஜிஆர் எடுத்துங்க, அவர் சினிமாவில் நடித்த பீரியட்லாம் பேக்கில் வச்சுக்கிட்டு அவர் பொலிட்டிக்கல் டெரைன் மட்டும் பார்த்தீங்கன்னா பில்லர், அதாவது திமுக. அவரை நீங்கள் அரசியல் நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். திமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த தேர்தல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சுடப்பட்டப்போ தான். அவர் வந்து எம்ஆர் சுற்றுவார், அந்த போஸ்டர் வந்து ரொம்ப பிரபலமாயிடும். ரொம்ப அதில் வந்து குத்துன்னு குத்திடுவாங்க. குத்தி அப்போ அண்ணாதுரை அவர் வந்து அவர் எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட நிற்க மாட்டார். அப்போ அவர் எம்பியாக இருப்பார். திமுக தலைவர் அண்ணாதுரை, அண்ணாதுரை வந்து அவர் வந்து எம்பியாக தான் இருப்பார். அப்புறமா தான் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்குவாங்க. அப்புறமா தான் தமிழ்நாடுன்னு நம்ம பேர் பிரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சென்னை மாகாணமாக இருந்தோம், தமிழ்நாடுன்னு மாறுறோம். அப்புறம் அண்ணாதுரை இறந்து போகிறாரு. அப்புறமா திமுகக்குள்ளே யார் அடுத்த சிஎம்னு காம்படிஷனு. அப்போ எம்ஜிஆர் வந்து கலைஞரை சப்போர்ட் பண்ணுறாரு, கலைஞர் சிஎம் ஆகிறாரு. அதுக்கு அடுத்த தேர்தல்லையும் கலைஞர் சிஎம் ஆகிறாரு. அப்போ தான் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனையாகுது. ஓகே, பிரச்சனையாகி அவர் கட்சியிலேருந்து வெளியே வந்து தனியாக அதிமுக ஆரம்பிக்கிறாரு. அதிமுக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நடந்த எல்லா தேர்தல்கள்லையும் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்து கொஞ்ச நாளில் வந்து அடுத்த எலெக்ஷன்லேருந்து இவர் தான் வராரு. ஓகே, சுவாதி என்ன சொல்லுங்க, என்ன பண்ண நரசிம்மர் என்ன பண்ணார்? தூணை பிளந்துட்டு வெளியே வந்தார். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? அவரை வளர்த்து விட்ட, இல்லை அவர் வளர்ந்த அவர் பெரு அமைப்பிலிருந்து சரிபகுதியாக பிரிஞ்சுட்டு வெளியே வந்தார். அண்ட் தென் ஹீ சக்சீடட். கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே தான் போனார். ஒன்று. ரெண்டாவது, நரசிம்மரை பற்றி நீங்கள் வணங்கினீங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்தை வணங்கினீங்கன்னா நெகட்டிவிட்டியே உங்களை சுற்றி வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் நரசிம்மரை வணங்கணும்? அந்த நரசிம்மரை வணங்குறவங்ககிட்ட நீங்கள் எம்ஜிஆர் லைஃப்பை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள். நீங்கள் ஹி வாஸ் மோர் இன்டெலிஜென்ட் ஆர் ஒன் ஸ்டெப் எஹெட்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவரை நான் இது இன்சிடெண்ட்டாக எடுத்து சொல்லி ப்ரீஃப் பண்ணுறது கஷ்டம். இன் ஜென்ரலாக அவருக்கு பொதுவாக எல்லா விஷயமும் வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே எஹெடாக தெரியும். இன்ட்யூட்டிவ் பவர் ஜாஸ்தி அப்படிம்பாங்க. ஸோ இந்த அதுவுமே அந்த பர்டிகுலர் ஸ்டார் நரசிம்மரோட இதுதான். ஏன்னா மனிதனும் மிருகமும் இருக்கிறதுனால இந்த வழிபாட்டு ரூபத்திலே நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நரசிம்மரை கும்பிட்டா கோவம் வருது, இல்லை நரசிம்மரை கும்பிட்டா டெம்பர் ஆகும்னு சொல்கிறதுனால தான் பிற்காலத்தில் வந்த நரசிம்மர்களை வந்து சாந்தப்படுத்தி யோக நரசிம்மர்லாம் கொண்டு வந்து நரசிம்மர்லாம் கொண்டு வந்து சொல்கிறாங்கல்ல, வீட்டில் வந்து உக்ர நரசிம்மர் ஃபோட்டோ வைக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் ஃபேக்டர்ஸில் ஒரு ஃபேக்டர்.
பட் ஸ்வாதி அஸ் அ ஹோல் இந்த உக்ரமான நரசிம்மர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வைஸ் பார்த்தீங்கன்னா திஷ்டியோ நெகட்டிவிட்டியோ உங்கள்கிட்ட வர விடாமல் உங்களை இன்ட்யூட்டிவாக இருக்கும். ஸோ திஷ்டி நெகட்டிவிட்டி இல்லைங்கிறது என்னென்னா உங்கள் இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற அர்த்தம் மட்டும்தான். நம்ம என்ன ப்ரோஆக்டிவா பிஹேவ் பண்ணிட்டே இருக்கீங்க. இருப்போம். திருஷ்டி விழுந்துருச்சுன்னா நீங்கள் முடங்கிட்டீங்க சுணங்கிட்டீங்கிறது என்னென்னா உங்கள் ப்ரோஆக்டிவ்னஸ் வந்து மடங்கி போன விஷயம் தான். ஸோ அதில் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவானவராக இருந்திருப்பார். ஸோ இவருக்கு இந்த பக்கம் பார்க்குறவங்கள எம்ஜிஆருக்கு ஸ்வாதி மாதிரியே தான் ப்ளே பண்ணாரா, அவர் லைஃப் ஃபுல்லாக தான் நடந்து வந்துச்சு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு விதமாக நட்சத்திரம் தாரை ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண மாதிரி அவருக்கு அப்படியே கவுண்டரில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா கலைஞரும் இதில் தான் ப்ளே ஆகிருப்பார். இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் வேறு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். நீங்கள் அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ஜிஆர் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்கிறோம்ல, அவர் இந்த 75, 74 அந்த பீரியட் நடக்கும். அப்போ கலைஞர் ஆட்சியில் தான் இருப்பார். கலைஞர் ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க 31 ஜனவரி 1976. ஓகே, இதே தேதியில் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருந்த வாராகி அம்மன் கோயில் இன்றைக்கி இருக்குல்ல, அந்த கோவிலோட முன்மண்டபம் இடித்தாங்க. சரிங்களா? இந்த முன்மண்டபம் இடித்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த முன்மண்டபத்தை கட்டிடுறாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையாகுது. என்னென்னா இவங்க தான் திமுக தான் இஷ்யூ கொண்டு வராங்க. என்னென்னு ராஜராஜனுக்கு வந்து பெரிய கோவிலுக்குள்ளே செலவு வைக்கணும்ன்ட்டு. அப்போ அது ஏஎஸ்ஐ கோவில், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இப்போ அது யுனெஸ்கோ ஆகிடுச்சு. அது அப்போ ஏஎஸ்ஐ மட்டும் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏஎஸ்ஐ கோவிலில் வந்து அப்படிலாம் நீங்கள் ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு புதுசாக ஆட் பண்ணவே முடியாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல. அப்போ வாராகிக்கு மட்டும் எப்படி கட்டினீங்கன்னு இவர் கேட்க, சரிங்களா? வாராகி கோயில் மண்டபம் இடிக்கப்பட்டதும் கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்டதும் 2 ஒரே நாள். அவர் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஓகே, இது 2மே ஒரே நாள் நடந்துச்சு. அந்த பிரச்சனையை அவர் தான் எடுத்தார். இது நடந்தது 1976. இதுக்கு அடுத்த 6வது வருஷத்தில் இந்த வாராகி சிலை இடித்தாங்கல்ல, இதுக்கு அடுத்த நடந்த எலெக்ஷனில் வந்து இந்திரா காந்தி தோற்று போகிறாங்க. ஓகே, ஸோ இந்த வந்து அன்னைக்கு டாக் ஆஃப் டவுனாக இருக்குது. தஞ்சாவூர் வாராகி கோயிலை இது பண்ணதுனால தான் அவங்க அந்த எமர்ஜென்சிலாம் நம்மளுக்கு மறந்துட்டாங்க, அதனால தான் அவங்க தோற்று போயிட்டாங்கன்ட்டு. ஸோ அதிலிருந்து ரெக்கவரிக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, தஞ்சை பெரிய கோயிலில் வந்து வைர கிரீடம் ராஜராஜ சோழனுக்கு சாத்துவாங்க. அது வந்து அவங்க டைரெக்டாக செய்ய மாட்டாங்க, காஞ்சி காமக்கோடி பீடத்துலேருந்து செஞ்சுருப்பாங்க. அதை வந்து இந்திரா காந்தி வந்து தஞ்சாவூரில் சாத்துவாங்க. எப்போ 1984 அக்டோபர் 1 வீக்கில் இது நடக்கும். அந்த ஈவெண்ட்டில் எம்ஜிஆர் இருப்பார். அன்னைக்கு பேப்பர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுது, இன்றைக்கி நிறைய இன்டர்வியூஸும் இருக்குது. அன்னைக்கே தான் பிரகாரம் சுற்றி வரும்போது தான் தலையில் யாரோ அடித்தாங்க அப்படின்னு எம்ஜிஆர் வந்து உட்காந்துருவார். ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்க ரெக்கவர் ஆகிறதுக்கு. அப்புறமா வெளியே வருவார். வந்து அக்டோபர் 16ஆம் தேதி, இது ஃபஸ்ட் 2ஆம் தேதியும் 3ஆம் தேதி நடக்குது. 16ஆம் தேதி எம்ஜிஆர் அட்மிட் ஆகிடுவார் உடம்பு சரியில்லாமல். அவரை பார்க்க இந்திரா காந்தி வருவாங்க. இந்திரா காந்தி வந்துட்டு போனது தான் அவங்க கடைசி ட்ரிப்பாக மாறிடும் அந்த மாதம். ஆமாம், 31 அக்டோபரை அவங்க வீட்டுக்கிட்டே வச்சு அந்த சுட்டுறாங்க. அப்போ இது தஞ்சாவூருக்குள்ளே போயிட்டு வந்து அந்த எம்ஜிஆரும் இல்லை, எம்ஜிஆர் அமெரிக்கா போயிடுவார். 16ஆம் தேதி உடம்பு சரியில்லாமல் போய் அடுத்த ஒரு வாரத்தில் அவர் அமெரிக்கா போயிடுவார். அவரை யுஎஸ் அனுப்புறதுக்கு தான் அவங்க இந்திரா காந்தி நேராகவே வருவாங்க. அப்புறம் அவங்க 2 பேருமே இல்லை. இப்போ அந்த மித்து எங்கே வரைக்கும் போச்சுன்னா, கலைஞர் வந்து 1000வது ஆண்டு விழா கொண்டாடும் போது பெரிய கோயில் பெரிய கோயில் வந்து 10/10 கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ 2010 1000வது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அப்போயே வந்து அவர் உள்ளேலாம் போக மாட்டார், மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போக மாட்டார். தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா அது கோயில் பேர் வந்து ராஜராஜேஸ்வரம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பேர் வந்து கேரளா அந்தக வாயில். அவன் கேரளாவை ஜெயிப்பான். ஸோ அந்தகன்னா யமன் அர்த்தம், கேரளத்தின் யமன். கேரளா அந்தக வாயில் முதல் வாயில். 2வது வாயில் வந்து ராஜராஜ பெருவாயில். 3வது தான் விமானம் ராஜராஜேஸ்வரம், அது பேர். உள்ள இருக்கிற வந்து ராஜராஜேஸ்வரர், கல்வெட்டு அதை தான் சொல்லுது. அப்போ இந்த 2 வாசல் வழியாகவும் போக மாட்டார். 2 வாசல் வழியும் இல்லாமல் வலது பக்கத்தை செவுரு வழியாக சைடு வழியாக போவார். அன்னைக்கு வந்து அப்போ அதே மாதிரி எப்பயுமே மஞ்சள் கலர் துண்டோடு இருக்க கலைஞர் வந்து அன்றைக்கி மஞ்சளே இல்லாமல் பியோர் ஒயிட்டில் இருப்பார். வெண்பட்டுக்கு தோஷம் கிடையாது சொல்லுவாங்க. ஸோ துணியில் கூட தோஷம் இல்லாமல் இருப்பார். ஸோ தட் இம்பார்ட்டன்ட் பிலீஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். வந்துடுறேன் வரேன் இந்த தாரைக்கு நான் இன்னும் வரவே இல்லை, நான் ஈவெண்ட்டை தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ தஞ்சை பெரிய கோயில் இவ்வளோ ஆயிடுச்சிங்களா இந்தளவுக்கு. இந்த சீசன் நடக்கும்போது தான் 2010 எனக்கு விவரம் நல்லா தெரியும், அதனால் இவ்வளோ சொல்கிறேன். 2010 இந்த சீசன் நடக்கும்போது தான் அந்த பேச்சு வருது,
இவர் புட்டபர்த்தி சாய்பாபா வந்து கலைஞரை வந்து ராஜராஜனோட மறுபிறப்புன்னு சொன்னதெல்லாம். அப்புறம் அது அப்படியே மறந்தாச்சு, அப்படியே விட்டாச்சுன்னு வச்சுங்களேன். ராஜராஜனோட மறுபிறப்புலாம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனித்து படிச்சிங்கன்னா, இப்போ தாரைகளை பற்றி புரிய ஆரம்பிக்கும்போது ராஜராஜன மறுபிறப்பு கலைஞர்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போகிற ஒரு சாமியார் சொல்கிறார் இல்லையா, ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போகிறாருன்னு அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா ராஜராஜன் பிறந்தது சதய நட்சத்திரம். சிவன் கோயிலில் லிங்கத்தை நீங்கள் ஏன் சதையன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதை. சரி, அல்ல அவன் வந்து ராஜராஜன் வந்து பர்பஸ்ஃபுல்லாக அதை பண்ணலை. அவன் பெரிய அரசங்க, அவன் சோழ அவரை ப்ராபகேட் பண்ணதை அப்படியே அது. ஆமாம், அவன் ஏங்க நீங்கள் கோவிலில் ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா உங்களுக்கு ஸ்பான்சர் வேணும்ல. அப்போ அவன் கோவிலுக்கு ஃபண்டு கொடுக்குறான். நான் பிறந்த அவன் ஐப்பசி சதயத்தில் பிறந்தவன். அப்போ நான் பிறந்த ஐப்பசி மாத சதயத்துக்கு இந்த கோவிலுக்கு ஏதாவது விசேஷம் பண்ணுங்கன்ட்டு ஒரு கார்பஸ் ஃபண்டு அவன் கோவிலில் கொடுத்துட்றான். அப்போ வருஷம் சதயத்தில் ஒரு பூஜை நடக்குது. அரசு இருக்கும்போது ஞாபகம் இருக்கும். அப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறம் சதயத்தில் ஒரு பூஜை நடக்கும் தெரியுமே தவிர ராஜராஜனுக்கு யாருக்கும் ஞாபகம் இருக்க போகுது. அப்போ ஒரு திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ளே சோழ நாட்டில் ஒரு 100 கோயிலில் வந்து சதயத்தில் ஒரு நடக்கிற பூஜை ஒரு 300-400 வருஷம். ஏன்னா சோழ அரசு வந்து ஒரே நல்ல விழுல. சோழர்கள் 196 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாண்டியர்களுமே வந்து சோழ கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மானியத்தை நிப்பாட்டில் அவங்க இன்னும் அடிஷ்னலாக கொடுத்தாங்களே தவிர மானிய ஒழிப்புமுறையெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ அப்படிங்கும்போது கோவில் ரன் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சதயத்துக்கு விழா தொடர்ந்து 400 வருஷம் போகுதுன்னா 400 வருஷமாக ராஜராஜன் நினச்சி பண்ணியிருப்பாங்க. இல்லை, சிவனுக்காகவே அதை அவ்வளோதான் கரெக்டு. இல்லாட்டி பரம்பொருளுக்கு ஏது நட்சத்திரத்தையே படைச்சவர் அவர் நம்பிக்கையின்படி. அப்புறம் எப்படி அவருக்கு நீங்கள் கொண்டு போய் ஒரு நட்சத்திரம் சொல்லுவீங்க? அது அங்கே நடந்த இது. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. ஸோ அப்போ ராஜராஜன் போகிறது சதயம். அப்போ இவர் கலைஞர் பிறந்தது வந்து மிருகசீரிஷம். அப்போ நாங்கள் நட்சத்திரத்தை பற்றிலாம் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம், கலைஞர் மிருகசீரிஷத்தில் இறந்ததான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து டீகோடாக ஆரம்பிச்சிருந்துச்சு. என்ன டீகோடாக ஆரம்பிச்சிருந்துச்சு? ராஜராஜனோட டெத்து டேட் வந்து ஆல்மோஸ்ட் நெருக்கிட்டாங்க. எதுனா ராஜேந்திரனோட பட்டம் ஏற்கக்கூடிய நாள் தான். ராஜராஜனுக்கு பின்னாடி ராஜேந்திரனோட பட்டம் ஏற்கக்கூடிய நாள் தான் ராஜராஜனோட இறப்பு நாள். ஏன்னா அரியணையில் எப்பயுமே அரசர் இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், எம்ஜிஆர் இறந்த உடனே நெடுஞ்செழியன் வந்து பொறுப்பு முதல்வர் ஆனார். மேடம் ஜெயலலிதா இறந்த உடனே ஓபிஎஸ் வந்து முதல்வர் உடனே ஆக்கப்படுறார். உடனே செய்வாங்க. தர் ஒன் பி டிலே. கவர்மெண்ட்டில் மட்டுமே, எந்த ஒரு கவர்மெண்ட்லையுமே அது அரசர்கள் நடைமுறை. முடிசூடிய அரசன் இறந்தால் அது போர்க்காலத்திலேயே வந்து தம்பி முடிசூடின கதைகள்லாம் இருக்குது. வீரராஜேந்திரன் சோழ பீரியட்லேயே இருக்குது. அவங்க அண்ணன் இறந்து போனால் உடனே இவன் முடிசூடுறான். அப்படிங்கும்போது அந்த தேதி வந்து வரையறை பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணியும் மிருகசீரிஷமும் கூடிய நாளை, விச் இஸ் கலைஞர்ஸ் பர்த் ஸ்டார் ரோஹிணியும் மிருகசீரிஷமும். ஓகே, இதே மாதிரி கலைஞர் திரும்ப இறந்துட்டு போகிறாருன்னா நம்புறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா. தாரை வந்து ப்ளே ஆகிருக்குது. அந்த டெத் ஸ்டார் டு தாரை ப்ளே ஆகிருக்குது. அதாவது ஒருத்தன் ரீமேனிஃபெஸ்ட் பண்ணுவான் தெரியுமா? நீங்கள் யாராக வேணாலும் பிறக்கலாம். உங்களை நீங்கள் ரீமேனிஃபெஸ்ட் பண்ணல, நான் வந்து இவரை மாதிரி இருப்பேன், இவனா வாழுவேன் அப்படின்னு. நம்ம ரோல் மாடல் இன்னைக்கு சாதாரணமா கடந்து சொல்லிட்டு போறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா அவங்க லைஃப் மாதிரியே என் லைஃபும் வரணும், பெருசாகணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதே தான் அந்த ரோல் மாடல் மாதிரி நினைக்கிறோம்ல, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கல்ல. அது இப்போ நம்ம ரீபர்த்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரோல் மாடல் தானே. இது கரெக்டாக உட்காந்துச்சு அப்படின்னா கலைஞர் நினச்சிக்கான்னு நம்பிக்கலாம்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே இருந்து போனாருங்க. ரோஹிணியும் மிருகசீரிஷமும் கூட நாள் அதே தான் சாவு. அதுவும் 12:40 வரைக்கும் ரோஹிணி இருக்கும். பாதி நாள் அபிஜித் முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் ரோஹிணி இருக்கும். அபிஜித்துக்கு அப்புறம் ரோஹிணி மாறும். அதுவும் விசேஷம். 12 to 12:30 ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்கல்ல. அந்த there are so many things which we forget, but people who knows it. அதே தான் நடந்துச்சு. அப்புறமா நீங்கள் மெதுவாக ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். தஞ்சை பெரிய கோயிலில் வந்து அவர் உட்காரும்போது 1000 பேர் டான்ஸ் பண்ண விட்டுருப்பாரு. கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக தஞ்சை பெரிய கோயிலே நாட்டியத்துக்காக கட்டப்பட்ட கோயில்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 416 டான்ஸர்ஸ் வந்து ஆடுவாங்க அந்த கோயிலில். ஏன் இவ்வளோ ஷேர்ப்பாக சொல்கிறோன்னா 416 பேரும் எழுதி வச்சுருக்காங்க. எந்த ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தோம், அவங்க எங்கே தங்க வச்சுருக்கோம் வரைக்கும் டாக்குமெண்ட் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு ரீக்ரியேட் தான் அவர் பண்ணுறாரு. அதே மாதிரி இவன் கோயில் கட்டினா அவர் கோயில் கட்ட முடியல, ஏதாச்சும் ஒன்று செஞ்சே ஆகணும்னு சிற்ப நகரெலாம் ட்ரை பண்ணார். ஒர்க் அவுட் ஆகலன்ட்டு இது பண்ணார். அந்த திருவள்ளுவர் சிலை செஞ்சார். இப்படி உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய ரெப்ளிகா அவர் பண்ணியிருப்பார். தாரைகள் வைஸ் பார்த்திங்கனாலும் அதே தான் நடந்திருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அதாவது கலைஞருக்கு வந்து அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பார் ராஜராஜனை. இந்த பக்கம் எம்ஜிஆருக்கு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வேறு யாரையும் மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் சுவாதியாகவே வாழ்ந்துருப்பார்.
ஹி வாஸ் ஹிம்செல்ஃப். அவர் லைஃப் என்டையராக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவோணத்தில் இருந்திருப்பார். அவரோட டெத் ஸ்டார் வந்து திருவோணம். கலைஞருக்குமே சரியான திதியும் ஸ்டாரும் பயங்கரமான டெத்து. ஏகாதசி திதி, வைகுண்ட பதவி. அவருக்கு இஷ்ட தெய்வமே கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. அவர் வீட்டு வாசலில் கிருஷ்ணர் இருக்கும், வணக்கம் வச்சுட்டு போவார் எல்லாம் சொல்லுவாங்க. இது திமுக காரங்க பார்த்தீங்கன்னா கோச்சிக்குவாங்க. பட் ஓகே, பட் ஸ்டில் ஹூ நோஸ் ஹிம் நோஸ் இட். திதி ஏகாதசி திதியில் தான் இறந்து போனார். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அவர் பேசின பேச்சுக்களை அது நடக்குமான்பாங்க. ஆனால் அவருக்கு நல்லா தான் நடந்திருக்கு. அவங்க வந்து கொள்கைன்றது ஒரு இது இல்லை, நான் எதுவும் சொல்ல. கடவுள் அவருக்கு தெரியும். ஹீ நோஸ் தி பெஸ்ட். த்ரூ அவுட் ஹிஸ்டரி நீங்க சொன்னீங்கனாலே இந்த கொள்கை கோட்பாடு ஃபிலாசபில நிறைய டிஃபரன்சஸ் நிறைய இருந்திருக்கு. அவங்களுக்கு எது சாதகமா இருக்கு, அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடியதா இருந்திருக்கோ அதை எடுத்து தான் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. அதுதானே நம்ம பார்க்குறோம். எக்ஸாக்ட்லி. இல்லை, நான் இப்போ நீங்கள் கலைஞரதே வந்து நீங்கள் கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா வந்து உதயநிதிக்குமே மிருகஸ்ரீஷன் தான், சேம் ஸ்டார். இப்போ சில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு ஜாதகம் எனக்கு பார்க்க தெரியாது, நான் ஜாதகத்தை நம்புறதும் இல்லை. அப்படிங்கிறனால இவரோட கலைஞரோட ஜாதகமும் இவரோடதும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விச் மேபி ஸ்கோப்ஸும் இருக்குது. ஓகே, இது நம்ம இது பேசிட்டு இருந்தாலும் தாத்தா சொத்து பேரனுக்கு தான் வரும். தாட் ப்ராசஸ் வந்து அடுத்ததுக்கு தான், அவங்க பேரனுக்கு தான் கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆர் லைஃப்பை நீங்கள் சும்மா பொலிட்டிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோவாக நீங்கள் பிரகலாதன் கதையும் எதையும் எடுத்து பார்க்க முடியாது. பட் க்ரக்ஸை எடுத்து இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால ஐடென்டிஃபை நல்லாவே பண்ண முடியும். ஸ்டார் வந்து எந்த அளவுக்கு ப்ளே ஆகும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, இதில் ஒரு சின்ன டவுட் தான். இப்போ நம்ம வந்து சுவாதி எம்ஜிஆரும் சதயம் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தப்புறம் அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்ஸ் நடந்துச்சு, இல்லைனா அவங்களுக்கு ஒரு லாஸ் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த இல்லை அது தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே அது பெரிய கோயிலுக்குள்ள பிரச்சனை. அது ஓகே, அதுதான் கொஞ்சம் ஓகே. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஓகே, அந்த பாயிண்ட் என்னென்னா, அந்த எம்ஜிஆரோட உடல் நிலை சரியில்லாமல் போனதுக்கு அவன் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போக வேண்டிய காரணம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1970 இந்த வாராகி கோயிலில் தான் ஆரம்பிக்குது. அதை ஆரம்பித்து வச்சவரும் கலைஞர் தான். ஆரம்பிச்சு வைக்கிறாரு. கலைஞர் எப்படி ஆரம்பிச்சு வைக்கிறாரு, அதான் சொன்னேனே, அங்கே வாராகி அது உள்ள தஞ்சாவூரில் சிலை திறக்கணும்னு சொல்கிறாரு, ராஜராஜனுக்கு சிலை வைக்கணும்னு சொல்கிறாரு, மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறமா வாராகிக்கு மட்டும் ஏன்னு கேட்குறாங்க, அது இடிக்கிறாங்க. பட் அது இடித்ததுனால தான் ஆட்சி போச்சு, அப்படி சொல்ல வரல. இங்கே எமர்ஜென்சி நடந்துட்டு இருந்துச்சு, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் கலைஞர் தான் ஆட்சியில் இருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் நடந்த உரசலில் கலைக்கப்படுது. பட் அதுவும் ஒரே நாள் நடந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபேக்ட்ஸ் மட்டும் வைக்கிறீங்க, அது யார் எப்படினாலும் இன்டர்பிரட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அது நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து இவங்க இந்திரா காந்தியும் வந்து தோற்று போகிறாங்க எலெக்ஷனில். அந்த எமர்ஜென்சி முடிஞ்சு நடக்கக்கூடிய எலெக்ஷனில் அவங்க தோற்று போயிடுறாங்க. இங்கே எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுறாரு. அப்புறமா எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் மறுபடியும் அலையன்ஸ் ஏற்படுது. இதெல்லாம் இப்படி போகும்போது தான் 84 இது நான் சொல்கிறேன். ஏன்னா கலைஞர் ராஜராஜன் சிலை வைக்கணும்னு சொன்னார்ல, அதே மாதிரி ஒரு ராஜராஜன் சிலை வச்சு தான் அதுக்கு வைர கிரீடம் வைக்க தான் வருவாங்க எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும். ஸோ இந்திரா காந்தி அதோட இதாகிடுவாங்க. எம்ஜிஆர் வந்து என்ன சொல்கிறது, வீக் டவுன் ஆவார், உடம்பு சரியில்லாமல் போவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு வந்த எம்ஜிஆர் இறந்து போயிடுவார். அப்புறம் கலைஞர்கிட்ட ஆட்சிக்கு போகும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலுமே அந்த ட்விஸ்ட்டை டேர்னிங் பாயிண்ட்டை, ஏன்னா எம்ஜிஆர் இங்கே இல்லவே இல்லையே, யூஎஸ் போயிட்டார். அந்த டேர்னிங் பாயிண்ட்டை கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்த பெரிய கோயில் தான். அவர் ராஜராஜன் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த இதுவா வாழ்ந்தப்போ அவரோட சப்போர்ட் இவருக்கு அந்த நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறீங்களா? சிங்கத்தோட குகைக்குள்ள எப்படிங்க போவீங்க? அது அந்த இடங்கிறதே வந்து சத்திரசிகாமலிங்கம்னு சொல்லுவாங்க. அது மித்த எல்லாருக்குமே ஒரு கெடுதல் பண்ணுமானா நம்ம கெடுதல் பண்ணும். பட் இவருக்கு வந்து பெரிய உதவி பண்ணுச்சு, இன்டைரக்டா. ஸோ அதனால தான் அவரும் கோயிலுக்கு போய் ஒரு மரியாதை செலுத்திட்டு வர்றாரு. அண்ட் when he does it in a proper way. அதை எப்படி செய்யணும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்களோ அப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. சரி, அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நிறைய உள்ள ஒரு கோவில். கும்பாபிஷேகம் நடக்கும்போது தீப்பிடிச்சு பலியானதில் ஆரம்பித்து நிறைய அந்த கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி ராஜா இறந்தும் போயிடுறான். கும்பாபிஷேகம்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் கோவிலோட கட்டுமானம் சுற்றிலாம் முடியுது. சரி, அது நிறைய உள்ளே போக வேண்டாம்.
அப்சர்வேஷன் அண்ட் அபவுட் ஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு, ஃபேக்ட் என்ன நடந்துச்சு, விஷயங்கள் நடந்துச்சு. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனை, ஸ்டார்ஸு, அன்றைக்கி நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா, தன்னை ஒருத்தர் நினைக்கிறாருங்கும்போது அது அவன் இறந்து போனவனோட எனர்ஜி வந்து உயிரோட இருக்கவனுக்கு உதவி பண்ணதுன்னா பண்ணியிருக்கு. ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் ஸ்டாரை வந்து அவர் தெரிஞ்சு ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் யாருக்கும் எவ்வளோக்கு தெரியுதுன்னு தெரியல. அன்றைக்கி டிஎம்கே இருந்த ஃபோர்ஸுக்கெல்லாம் சிவாஜி வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக கட்சியில் நீக்கப்படும், கட்சி விட்டு விளக்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி இந்து ரிலீஜனே இல்லாமல் போயிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் அதை சொல்லிக்கிறது ரொம்ப கூச்சப்படுறதுக்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கோ ஒரு அந்த சுச்சுவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. They were that furious. Okay, they were அவ்வளோ ஃபியூரியஸாக இருந்தாங்க. வாஸ் லைக் எ ஃப்ளோ. அதுக்கு நீங்கள் கவுண்டர் பேலன்ஸாக என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கும்போது இட் வாஸ் லைக் எம்ஜிஆர். அன்றைக்கி அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு மூகாம்பி கோயிலுக்கு போனார். ஏற்கனவே போகவும் செஞ்சுருக்காரு. எல்லா கோயில்களுக்கும் போனார் அவர். இன்றைக்கி பாருங்கள், 2 கட்சியிலையும் திராவிட கட்சிகளிலே வந்து கோயிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க. அந்த மித்தை உடைச்சவர் எம்ஜிஆர் தான். அந்த தூணை உடைச்சு வெளியில வந்த மாதிரி ஒரு கரெக்ட். நான் அதை தான் நான் சொல்ல வரேன். தூணை உடைச்சினா அந்த ஒரு டூயிங் திங்ஸ் பிரேக்கிங் தி ரூல்ஸ் மாதிரி இல்லைங்க. இவங்க என்னங்க சொன்னாங்க, அவங்க தான் கடவுள்னாங்க. கடவுளே இல்லை, எல்லாமே நீ தான். அதாங்க தீக்கா கொள்கை. அது ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் வரும்போது அந்த மித்தை உடைச்சி கிடையாது, ஐம் ஹியர் டில் ஐம் ஹியர், யூ கான்ட் டூ எனிதிங் அப்படின்னு காமிச்சவர் எம்ஜிஆர் தாங்க. நீங்கள் அந்த கான்செப்டை எடுத்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பில் நீங்கள் என்லார்ஜ் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும், சுருக்குனீங்கனாலும் அப்படி தான் இருக்கும். டே பை டே நீங்கள் யோசிக்க முடியாது. ஒருத்தன் வாழ்ந்த வாழ்ங்கிறது எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுறது தானே. எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் எம்ஜிஆர் கரெக்டாக யூஸ் பண்ணிடுவோம். அப்படி தான் சொல்லணும் கரெக்டாக. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்ப்ளரேஷன் ஆக்சுவலாக. ஸோ இது நீங்கள் இன்றைக்கி சும்மா ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க. யாராவது இதை பார்க்குறவங்க அவரோட லைஃப்பை இன்னும் டீகோட் பண்ணி இன்னும் புதிய புதிய விஷயங்களை வந்து இன்டர்பிரேட் பண்ணி சொல்ல முடிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அவர் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நீங்கள் அவர் வாத்தியார் எம்ஜிஆர். நீங்கள் ஹிஸ்ட்ரி அவர் எப்படி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இன்ஸ்பிரேஷனோ. 2 பேருதுமே அப்படி தான் கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க தான். பட் அகெயின் பொலிட்டிக்கலி வந்து ஐ ஸ்டாண்ட் க்ளோஸ் வித் எம்ஜிஆர் அப்படிங்கிறனால இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறையா படிச்சிருக்கேங்கிறனால சுவாதியை கரெக்டாக சொல்லணும்னா அதுதான் சொல்லுவேன். இந்த நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் சூஸ் பண்ணி அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு சொல்லுவாங்களா, தெய்வம் தன்னை தற்காத்துக்கிறது ஏதாவது முயற்சி இருக்கும். தெய்வத்துக்கு உதவி பண்ணாலும் மனுஷன் தான் வர முடியும். யாரெல்லாம் வேற யாரும் வர முடியாது. அந்த சக்தியை திருப்பி நிலைநாட்டுறதுக்கு மனுஷ ரூபத்தை தான் எடுத்து வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? அவங்க இறங்கி வந்து என்ன கேஸ் நடந்திருக்காது. இல்ல நான் அறை 301 கடவுளா அந்த படத்துல காமிச்ச மாதிரி தான். அந்த மாதிரிலாம் இன்னைக்கு வரமாட்டாங்க. என்னைக்குமே வந்தது கிடையாது, என்னைக்கும் வரவும் மாட்டாங்க ரிட்டன் ஹிஸ்ட்ரியில். பட் நீங்கள் எஜிப்சியன்ஸ் கிங்ஸே 6000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் இன்ட்யூஷனை தாங்க கடவுள்னு சொல்கிறான். நேரில் உருவமாக பார்த்ததெல்லாம் அவனே சொல்லலை. ராம்சஸ்லாம் எழுதி நோட் பண்ணுறான் கடவுளை பார்த்தோன்லாம். அப்போ அந்த எனர்ஜியையும் அந்த அதே மாதிரி அவங்க உணர்ந்தாங்கன்றதை வச்சு கதைகள் கடத்தப்பட்டது. அந்த கான்செப்ட் கடவுள்ன்ற கான்செப்ட் நீங்கள் ப்ரேயரில் இருக்கும்போது உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக ஒன்று தோணுது, அது அப்படியே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை வந்து நம்புறீங்க. இன்னைக்கு வரைக்கும் இதான கான்செப்ட், அன்னைக்கும் அதே தான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ இந்த இன்ட்யூஷனை உங்களுக்கு வர வைக்கிறதும் இந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு உள்ள ஆழமாக்குறதும் எதுங்கிறது உங்களுக்கும் தெய்வத்துக்குமான தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், அதாவது அதான் சொல்லுவாங்களே, இப்போ எம்ஜிஆருக்கு வந்து இப்போது கடவுள் சூஸ் பண்ணிருச்சான்னா கடவுள் வந்து காதில் பேசிச்சாரா? கிடையாது. அவருக்கான சூழலை சரியாக அமைச்சு கொடுத்துச்சு. சரியான ஆட்களை அவரை நோக்கி அனுப்பிச்சு. ஓகே, அப்படி தான் பிரபஞ்சம் வேலை செய்யும். இல்லை தெய்வம் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் வேலை செய்ய முடியும். அதே இந்த புரிதல் தான் வந்து வரத்துக்கும் டைம் எடுக்குது. அதுக்கு நிறைய நம்ம டிஸ்கஸும் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது. சினிமா பார்த்து கெட்டு போயிட்டீங்க. சாமி வந்து வரங்குடி தந்தேன் அதை பார்த்து கெட்டுட்டீங்க. நம்ம பார்க்குற கதைகள்ல இருந்து தான் நம்ம ஒரு புரிதலே உருவாக்கிக்கிறோம். நம்ம எந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறோமோ அதுலேருந்து தான் நம்ம லைஃப்லேயே அது பயங்கர இம்பாக்ட் கொண்டு வருதுன்றதான விஷயம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நியூ எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் லைக் இந்த தாட் ப்ராசஸில் நம்ம பார்க்கலாம். தெய்வ சக்தியை உணர்ந்ததுக்கான வேற என்னென்ன விஷயங்களில் வந்து கதைகள் மூலமாக, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் மூலமாக, இந்த மாதிரி
விஷயங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் தொடர்ந்து. நாயன்மார்கள் கதை, ஆழ்வார்கள் கதை எல்லாத்துலேயும் இது ட்ராவல் பண்ணும். நீங்கள் தாரைகளில் இப்போ எம்ஜிஆர் மட்டும் இல்லை, நீங்கள் இவர் எடுத்துக்கங்க, நம்ம ராமானுஜர், இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ராமானுஜர் கதை மட்டும், அதில் ராமானுஜர் வந்து திருவாதிரை. நீங்கள் அவர் கதையை படித்து பார்த்தீங்கன்னா, அவரை வந்து அவர் குருநாதரை காசிக்கு கூப்பிட்டு போவார். காசிக்கு கூப்பிட்டு போகிற வழியில் அவரை கொலை பண்ணிடணும்னு ஒரு ட்ரை இருக்கும். அப்போ ராமானுஜருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தப்பிச்சு வரும்போது ஒரு வேடுவனையும் வேடத்தையும் பார்ப்பார். வேடுவனும் வேடத்தையும் வந்து அவர் கூட துணைக்கு வந்து காட்டுக்கு வெளியே விடுவாங்க. கடைசியில் எந்திச்சு பார்த்தா அது வந்து வரராஜ பெருமாள் கோவிலுக்கு வாசலில் இருக்கிற மாதிரி விடும். இந்த வேடுவன் வேடுத்தி அப்படிங்கிறது, வேடுவன் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நட்சத்திரமான திருவாதிரை ஓரியனை குறிக்கிறது தான். நீங்கள் உன்னிப்பாக எதை கவனிச்சிங்கனாலுமே அந்த வாழ்க்கை ஒவ்வொரு கதையிலையும் ஊடு போயிடா, இதில் ஊட அந்த நட்சத்திரம் தாரை உங்களோட ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் சப்கான்ஷியஸ்லி அதுக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு நம்ம மறந்துட்டோம்னாலும் அதுங்க ஞாபகம் வச்சுருக்கு. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அது யூ கேன் ஃபீல் தட் எஸ் தே ஆர் ட்ராக்கிங் எஸ் இன் ஒன் ஃபார்ம் ஆர் அதர் ஃபார்ம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்ப்ளரேஷன். தொடர்ந்து வந்து இன்னும் இந்த மாதிரி நிறைய கதைகள் பேசணும்னு நினைக்கிறோம். ஒரு கான்செப்சுவலாக பேசுறது ஒரு விஷயம், ஒரு இன்டெலெக்சுவலி இதோட மீனிங் இதுதான், டெஃபினிஷன் இதுதான், நம்ம கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ்லாம் கூட வீடியோஸ் பேசியிருப்போம். பட் கதை மூலமாக பேசும்போது இன்னும் சுவாரஸ்யமாகுது. ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி, ரொம்ப முன்னாடி வருஷங்கள்லேருந்து கிங்டம்ஸ் சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி எல்லாமே பேசலாம். இன்றைக்கி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரிஸ் ஃப்ரம் த காஸ்மாஸ் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. தேங்க்யூ.